அங்க இருக்கக்கூடிய நமது பெங்களூரு செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்போம். பாரதிராஜா, இப்ப அங்க சுதாகரன் எப்போது சரணடைவதாக இருக்கிறார்? இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் சரணடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்கள் சொல்லுங்க. அவர் இன்னைக்கு சரணடைகிறாரா, நாளைக்கா? முதலில் அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கு பதிவு செய்தாக வேண்டும். இந்த வழக்கில் அதாவது சுதாகரன் நாளை ஆஜராக வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னர் கையெழுத்திடும் போது நிராகரித்தார் நீதிபதி. இதற்கு என்ன காரணம் என்றால், முறையான ஒரு மருத்துவ உடல் ரீதியான பாதிப்புகள் உள்ளதால் நாளை ஆஜராவதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் எழுத்துப்பூர்வமான அறிக்கையில் அது தொடர்பான ஆவணங்கள் சரியாக இல்லை என்று கூறி எவ்வளவு நேரமானாலும் இன்று சுதாகரன் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டு நீதிபதி காத்திருக்கிறார். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த வழக்கின் மற்ற இரண்டு குற்றவாளிகளான அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் இளவரசி அவர்கள் தற்போது நீதிமன்றத்திலிருந்து சிறைக்குள்ளே அனுப்பப்பட்டார்கள். பெங்களூரு பரப்பனகர மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதாகரன் வந்த பின்னர் தான் இவர்கள் அனைவரும் நீதிபதி முன்பு கையொப்பமிட்டு சிறைக்கு செல்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சுதாகரன் வருகை தாமதமாகிக் கொண்டிருப்பதால் நீதிபதி சுதாகரன் வரும் வரை, அதாவது ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளார். ஒரு சில நிமிடங்கள் சுமார் அரை மணி நேரம் வரை காத்திருப்பேன் என்று அவர் கூறியுள்ளதாக நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. இதனிடையே மற்ற இரண்டு குற்றவாளிகளான சசிகலா மற்றும் இளவரசி, அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் இந்த வழக்கில் முன்னொரு குற்றவாளியான இளவரசி ஆகியோர் இரண்டு பேரும் நீதிமன்றத்திலிருந்து தற்போது பெங்களூரு பரப்பனகர மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் சிறை காட்சி இன்னும் சில நிமிடங்களில் நாம் நேரடியாகவே பார்க்கலாம். ஏனென்றால் இந்த பகுதியில் ஜாமர்கள் வைக்கப்பட்டிருப்பதால் எந்த ஒரு காட்சியையும் நாம் உடனடியாக பதிவு செய்ய இயலவில்லை. செல்போன்கள் முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது, இன்டர்நெட் வசதி முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. அதனால் அந்த காட்சியை இப்போ உடனடியாக பதிவேற்றம் செய்ய முடியாத ஒரு காரணத்தினாலேயே அந்த காட்சியை நாம் காண முடியவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் அந்த காட்சியை நாம் நேரடியாக காணலாம். அவர்கள் இருவரும் சிறை வளாகத்திற்குள் அந்த முகப்பு வாயிலில் நுழையும் காட்சியை நாம் காண இயலும். அவர்கள் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தற்போது சிறைக்கு சென்று விட்டார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட, அதாவது சிறையில் கைதிகளுக்கென ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டால் அவர்களுக்கென ஒரு கைதி எண் வழங்கப்படும். அதே போல மற்ற விசாரணை கைதிகள் அவர்களுக்கு ஒரு எண் வழங்கப்படும். இந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி, இது தகவல் தான், இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இந்த நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி 10,771, அதாவது 1071 இது சசிகலாவுக்கு ஒதுக்கப்பட்ட கைதி எண்ணாகவும், அதே போல 1072 இது சுதாகரனுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும், 1073 இது இளவரசிக்கு இந்த கைதி எண் ஒதுக்கப்பட்டதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. தற்போது சுதாகரன் வருகைக்காக நீதிபதி நீதிமன்றத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட கால அவகாசமே வழங்கியுள்ளார். ஒருவேளை அந்த கால அவகாசத்திற்குள் வரவில்லை என்றால் உடனடியாக பிடிவாரண்ட் போடவும் வாய்ப்புகள் உள்ளது. தற்போது நீதிமன்ற வளாகத்திலிருந்து சிறைக்கு சென்றுள்ள சசிகலா அவர்களுக்கு முதல் கட்டமாக மருத்துவ பரிசோதனை, ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் உடல்நிலையை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதனால் முதற்கட்டமாக இருவருக்குமே, சசிகலா மற்றும் இளவரசி ஆகிய இருவருக்குமே முதற்கட்டமாக சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்டமாக மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படும். அவர்களுக்கு உடலில் ஏதாவது பாதிப்புகள் உள்ளதா என்பது முழு பரிசோதனைக்கு பிறகு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளில் அவர்கள் அனுப்பப்படுவார்கள். பாரதிராஜா, இப்போ சசிகலா அவங்களுடைய தரப்பிலிருந்து உணவு அந்த மாதிரியான விஷயங்கள், எங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு சில விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான கேட்டிருக்காங்களா? சிறைகளை அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கும் சாதாரண சிறை அந்த ரூம் தான் இருக்குமா, இல்ல அவர்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த விஐபி கேடர் மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் வழங்கப்படுமா? அதாவது இது தொடர்பாக ஏற்கனவே சசிகலா தரப்பை கோரிக்கை வைக்கப்படும் என்று நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் தற்போது நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு சென்றுள்ள சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோர் தொடர்பாக அவர்களுடன் நீதிமன்ற அந்த அறைக்குள் இருந்தவர்கள் யாரும் இன்னும் வெளியேறவில்லை. ஏனென்றால் சுதாகரன் வருகைக்காக நீதிபதி அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் வந்த பிறகுதான் மற்றவர்கள் வெளியே வருவார்கள் என்ற சூழ்நிலை உள்ளது. ஏனென்றால் நம்மால் செய்தியாளர்கள் யாரும் நீதிமன்ற வளாகத்திற்குள், நீதிமன்ற அறைக்குள் அனுமதிக்கப்படாது. அதாவது சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே தடுத்து நிறுத்துகிறார்கள். தற்போது நாம் நீதிமன்றத்தின் பின்புறம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் முன்புறம் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. நம் முன்புறம் நின்று கொண்டிருக்கும் ஒரு நபருடன் தொடர்ந்து தொடர்பிலேயே இருக்கிறோம். இவர் அதிகாரப்பூர்வமாக அந்த நீதிமன்றத்தில் பணிபுரியும் ஒரு நபர் என்பதால் அவரிடம் நாம் தொடர்ந்து தகவல்களை கேட்டு உடனுக்குடன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த தகவலின்படி இவர்களுக்கு கைதி எண் ஒதுக்கப்பட்டு இவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதாகரன் வருகை இன்னும் சில நிமிடங்களில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிராஜா, அவங்க ஒரு 5.25 மணி அளவில் உள்ள போனாங்க அப்படின்னு எடுத்துட்டா கூட ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரம் ஆக போகிறது. இப்ப அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது நமக்கு சொல்ல முடியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை, மீண்டும் ஒரு முறை கூறுங்கள். மணிக்கும்
அதாவது அங்க பரப்பன அக்ரஹாரத்திற்கு வந்த பொழுது 5:10 5:15 மணி அந்த 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 ஒரு அளவில் இருந்தது. தற்போது 6:25 மணி என்ற அளவில் இருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் அவர்கள் அங்க உள்ள அந்த நீதிமன்றத்திற்குள் இருக்கிறார்களா? அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா? அதாவது ஏற்கனவே நான் மிக தெளிவாக கூறிவிட்டேன். அவர்கள் இருவரும் சிறைக்குள் அனுப்பப்பட்டு விட்டார்கள். சுமார் 40 நிமிடங்கள் அவர்களிடம் நீதிமன்ற நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டது. நீதிமன்ற நடைமுறைகளின்படி அவர்களிடம் ஒப்புதல் கையொப்பம் பெறப்பட்டது. இவை அனைத்து நடைமுறைகளும் முடிந்த பின்னர் அவர்கள் உடனடியாக இப்ப தற்போது சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். முதலில் சுதாகரன் வருகைக்காக காத்திருப்போம் என்று நீதிபதி கூறிய போது சில நிமிடங்கள் அவர்கள் அங்கே நீதிமன்ற அறைக்குள்ளே இருக்க வைக்கப்பட்டார்கள். இருந்தாலும் இவர்களிடம் ஒப்புதல் கையெழுத்து பெறப்பட்டு விட்டதால் இவர்களுக்கு தேவை இனி நீதிமன்ற அறையில் இல்லை என்றால் உடனடியாக அவர்களை சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஏனென்றால் அடுத்த கட்டமாக சிறையில் சில நடைமுறைகள் சிறை வளாகத்தில் சில நடைமுறைகள் மேற்கொள்ள வேண்டும். மருத்துவ பரிசோதனை, அதே போல வேறு சில நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டியுள்ளது. அந்த நடைமுறையை கையாளுவதற்கு எளிதாக உடனடியாக நீதிபதி அவர்களை சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள். தொடர்ந்து சுதாகரன் வருகைக்காக நீதிபதி காத்திருந்தார். தற்போது அவர்களுக்கு அதாவது அரை மணி நேரம் வரை நான் காத்திருப்பேன் என்று கூறிய நீதிபதி தற்போது நீதிமன்ற அறை விட்டு வெளியேறி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் சுதாகரன் இன்று ஆஜராக மாட்டார். அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து நமக்கு இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு தகவல்கள் கிடைக்கும். ஏனென்றால் அங்குள்ள நபர்கள் வெளியே தற்போதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்பு கொண்டால் தான் என்ன நிலை என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது அந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறமாக நின்று கொண்டிருக்கிறோம். தற்போதுதான் நாம் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும் நபர்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அவர்களிடம் தொடர்பு கொண்ட பின்னர் தான் நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி முன்பு என்ன விதமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்பது குறித்து மிக தெளிவாக கூற முடியும்.